ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் வானம்பாடி. இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது சூடாகவும் சுவையாகவும் கன்னியாகுமரி ஸ்டைலில் நண்டு தொக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நண்டு தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத பார்த்துக்கலாம். எண்ணெய், ஏலக்காய், பட்டை, தக்கோலம், கிராம்பு, நல்ல மிளகு அதாவது பெப்பர், பெருஞ்சீரகம், இது நீங்கள் முழுசும் பயன்படுத்தலாம், பொடியாகவும் பயன்படுத்தலாம், வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, தக்காளி, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் தண்ணி வேணும். முக்கியமான விஷயம், இது எல்லாம் பண்ணுறதுக்கு நண்டு வேணும். 10 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்து முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்து அதை ஒரு உரலில் போட்டு நல்லா இடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. அதை கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம தொக்கு வைக்க போகிறோம், இதுக்கு பேஸ்ட்டாக அரைச்சாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா தோல் உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றுங்க. முக்கியமாக அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா தில்லு படத்தில் பண்ணுற குல்ஃபி மாரி ஆயிரும். இதில் தக்கோலம், பட்டை, கிராம்பு, ஏலம் போட்டுக்கோங்க. அதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை, இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து அதை பாதி பாதியாக வெட்டி அந்த எண்ணெயில் போட்டுடலாம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்க வைக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக நாம் அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா வதக்கணும். இல்லை அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா நாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, பெருஞ்சீரக பொடி தேவையான அளவு சேர்த்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. நாம் சேர்த்துக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இதில் டீ குடிக்கிற டம்ளர் அளவுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளால் அந்த நண்டு எல்லாத்தையும் நல்லா வேக வைக்க முடியும். தண்ணி ஊற்றின அப்புறமா நல்லா மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அப்பப்போ எடுத்து அதை கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதில் மேலே போட்டுக்கலாம்.
நிமிஷத்துக்கு ஒரு காய் எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். சரியா? கிளறி விட்ட அப்புறமா மறுபடியும் பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. அப்போ தான் நண்டு நல்லா வேகும். அதாங்க சூடான சுவையான கன்னியாகுமரி ஸ்பெஷல் நண்டு தொக்கு ரெடி. இவ்வளோ தாங்க, சூடாகவும் சுவையாகவும் நண்டு தொக்கு நாம் இன்றைக்கி செஞ்சிட்டோம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.